അലിഫിന്റെ പൊരുളായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് തുണയാകണേ അല്ലാഹു ഞങ്ങളെ കാത്തിടണേ യാ റഹീമല്ലാഹ് യാ റസാഖല്ലാഹ് യാ റഫീഖല്ലാഹ് യാ റഊഫല്ലാഹ് കാരുണ്യക്കടലായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് കനിഞ്ഞിടണേ നിൻ കാരുണ്യം മഴയായി ചൊരിഞ്ഞിടണേ യാ റഹീമല്ലാഹ് യാ റസാഖല്ലാഹ് യാ റഫീഖല്ലാഹ് യാ റഊഫല്ലാഹ് അലിഫിന്റെ പൊരുളായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് തുണയാകണേ അല്ലാഹു ഞങ്ങളെ കാത്തിടണേ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد. உலகெங்கும் வாழும் கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களே, தமிழகத்தில் சமீப காலமாக தன்னுடைய தவறான கருத்துக்கள், பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தட்டி எழுப்புகின்ற சொற்பொழிவுகள் மூலமாக அவப்பெயரை பெற்று தமிழகத்தில் பிரபலமாகி வருகின்ற ஒரு பேச்சாளர் சென்னை மக்கா மஸ்ஜிதின் இமாமாக இருக்கின்ற ஷம்சுத்தீன் காசிமி. சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திட்டுவளை என்ற ஊரில் நடந்த மார்க்க பொதுக்கூட்டத்தில் 2 மணி நேரம் அவர் சொற்பொழிவாற்றினார். அந்த பேச்சு இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் தவறாக அறிமுகப்படுத்துகின்ற, மக்களை இஸ்லாத்தின் உயர்ந்த உன்னதமான சத்தியமான கொள்கைகளில் இருந்து திசை திருப்புகின்ற ஒரு தவறான பேச்சாக இருந்தது. ஏராளமான தவறுகள் அந்த பேச்சில் நிறைந்து காணப்பட்டது. அந்த பேச்சில் என்னவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்கள் இருந்தன, முஸ்லிம்கள் எந்தெந்த கருத்துக்களை அவருடைய பேச்சுகளில் இருந்து நம்பக்கூடாது என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னால் நாம் பேச நிற்கிறோம். ஆரம்பமாக இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு என்று வந்தாலே ஒரு தகுதி வேண்டும். மார்க்க பிரச்சாரத்திற்கான தகுதி என்ன? அடிப்படை தகுதி என்று பார்க்கும்போது குர்ஆனை சரியாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். மக்களுக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கும் போது மக்தப் மதரசாக்களில் ஆரம்பமாக வைக்கப்படுகின்ற பாடமே குர்ஆனை கற்பிப்பதுதான். ஆனால் அந்த குர்ஆனை, அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அடிப்படையான தகுதியாக இருக்கின்ற குர்ஆனை இந்த ஷம்சுத்தீன் காசிமிக்கு சரியாக ஓத தெரியவில்லை. குர்ஆனை சரியாக ஓத தெரியாத மக்கள் உலகத்தில் ஏராளம் உண்டு. அதுவல்ல பிரச்சனை, இவர் சரியாக ஓத தெரியாது என்பதற்கு மேலாக தவறாக ஓதக்கூடியவராக இருக்கிறார். குர்ஆனை தவறாக ஓதக்கூடிய ஏராளம் மக்கள் உலகத்தில் உண்டு. அதுவல்ல பிரச்சனை, அதற்கு மேலாக அந்த தவறான வார்த்தைகளை, அந்த தவறான வசனங்களை மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக மேடை போட்டு சொற்பொழிவாற்றுகிறார். இப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லி குர்ஆன் வசனங்களை தவறாக ஓதி காட்டுகிறார். இவரை எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு பிரச்சாரகராக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவருடைய கருத்துக்களை எப்படி இஸ்லாத்தின் சத்தியமான கருத்துக்களாக நமக்கு அங்கீகரிக்க முடியும்? எப்படி இவரை ஒரு பள்ளிவாசலின் இமாமாக நமக்கு அமர்த்தி கொள்ள முடியும்? தொழுகை என்று வந்தாலே
குர்ஆனை சரியாக ஓதத் தெரிய வேண்டும். மார்க்க பிரச்சாரம் என்று வந்தாலே குர்ஆனை சரியாக ஓதத் தெரிய வேண்டும். குர்ஆனை சரியாக ஓதத் தெரியாதவர், குர்ஆனை தவறாக ஓதக்கூடியவர், அதை மேடைகள் தோறும் முழங்கக்கூடியவர் எப்படி மார்க்க பிரச்சாரத்திற்கு தகுதி பெறுவார்? எப்படி ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருப்பார்? இந்த 2 மணி நேர சொற்பொழிவில் 10 குர்ஆன் வசனங்களை தப்பு தப்பாக பகிரங்கமாக ஓதுகிறார். நீங்கள் அவருடைய ஒவ்வொரு அந்த தவறான வசனங்களையும் இங்கே கேட்கத்தான் போகிறீர்கள். 1வது வசனம் குர்ஆனிலே சூரத்து ஜுமரின் 3வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. என்ன அர்த்தம்? அந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று மக்கா காஃபிர்கள் சொல்வதாக வருகின்ற இந்த வசனம் மா நஅபுதுஹும் என்று இருக்கிறது குர்ஆனில். இவர் ஓதுகிறார் லா நஅபுதுஹு, லா நஅபுதுஹு இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மா நஅபுதுஹும் என்று இருப்பதை லா நஅபுதுஹு என்று ஓதுகிறார். அர்த்தமே மாறிவிடுகிறது. அர்த்தம் என்னவாகிறது? அந்த சிலைகள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அவனை வணங்குகின்றோம் என்று அர்த்தம். எவ்வளவு முரண்பட்ட பொருளாக மாறுகிறது பாருங்கள். 2வது வசனம் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத் காஃபின் 16வது வசனத்திலே சொல்கிறான், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ என்று அல்லாஹு தஆலா சொல்லும்போது ஷம்சுத்தீன் காசிமியின் குர்ஆன் என்ன சொல்கிறது? நஹ்னு அக்ரபு லக்கும், இலைஹி என்று இருக்கின்ற இடத்தில் லக்கும் என்று அவர் ஓதுகிறார். நஹ்னு அக்ரபு லக்கும் மின் ஹப்லில் வரீத், நாம் அந்த அடிமையின் பக்கம் அவனுடைய பிடரி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இவர் ஓதுகின்றபடி நாம் உங்களுக்காக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். எவ்வளவு பெரிய முரண்பாடு! இவரா மார்க்க பிரச்சாரத்திற்காக தமிழகத்தில் மேடைகள் ஏறக்கூடியவர்? 3வதாக பாருங்கள், சூரத்து நம்லின் 62வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார்? அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கும்போது ஷம்சுத்தீன் காசிமி ஓதுகிறார், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி. அந்த அடிமை என்னை அழைத்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று கேட்கிறார் ஷம்சுத்தீன் காசிமி. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி. மக்கா மஸ்ஜிதின் இமாம். சூரத் அஹ்ஸாபின் 33வது வசனம், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா என்ற வசனத்தை அவர் ஓதுவதை பாருங்கள். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, வீடுகளிலே இருங்கள், வலா தஹ்லஅன கமா வலா தஹ்லஅன பில் கவுல், நளினமாக பேசாதீர்கள், நலஞ்சி குழஞ்சி பேசாதீங்க. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தஹ்லஅன பில் கவுல். எங்கேயோ இருக்கின்றதான வார்த்தையை எங்கேயோ இணைத்து புதிய வசனத்தை உருவாக்குகின்ற ஒரு முட்டாள். இவரை நாம் மார்க்க அறிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவமானம் பாருங்க. அடுத்தது பாருங்க, அந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு சிறுவர் வந்து சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி அந்த சூறாவை ஓதுறார். இவருடைய சொற்பொழிவில் இவர் பேசும்போது ஆரம்பத்தில் வந்தாங்க பாருங்க, அந்த பையன் அழகா ஓதி காட்டினார் சூரத்துல் முல்க் என்று சொல்லி அந்த சிறுவன் சரியாக ஓதியதை இவர் தப்பாக ஓதி காட்டுகிறார். குர்ஆனில் வருகிறது, சூரத்துல் முல்கில் வருகிறது, குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌதுன் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர். அந்த நரகத்தில் ஒவ்வொரு கூட்டங்களும் போடப்படும் போது
சஅலஹும் ஹஸனத்துஹா, நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்கள் என்று வருகிறது. சஅலஹும் ஹஸனத்துஹா என்று இருக்கக்கூடிய சஅலஹும் என்பதை மாற்றி கால ஹஸனத்துஹா, அவருடைய விருப்பப்படி. சஅலனாலும் சொன்னான், கேட்டான், காலனாலும் சொன்னான்னு நினைச்சிட்டு குர்ஆனையே மாற்றி விடுகிறார். சஅலஹும் என்று இருக்கக்கூடியதான இடத்தில் கால என்று ஓதி இருக்கிறார். சகோதரர்களே, முன்னால் ஒரு கிராத் ஓதி அந்த புள்ள அழகான ஆயத்தை ஓதிச்சு. அழகான அந்த ஆயத்தை ஓதி தபாரக்கல்லதுடைய ஆயத்தை ஒவ்வொரு கூட்டமும் அந்த நரகத்திலே போடப்படும் பொழுது கால ஹஸனத்துஹா, அந்த நரக பாதுகாவலர் கேட்பார்கள். அந்த சிறுவர் மக்தப் மதரசாவில் ஓதக்கூடியதான பருவத்தை கொண்ட அந்த சிறுவர் சரியாக ஓதி இருக்கும் போது ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருக்கின்றவர், ஒரு மேடையேறி மார்க்க பிரச்சாரம் செய்கின்றேன் என்று பேசக்கூடியவர் தவறாக குர்ஆனை ஓதுகிறார். இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, அந்த வசனத்துடைய அந்த வசனத்திலே வருகிறது, அலம் யஅதிக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் வரவில்லையா? யாரை பற்றி சொல்லப்பட்டது? எச்சரிக்கையாளர் யாரை பற்றி சொல்லப்பட்டது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லப்பட்டது. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். என்ன சொல்லார்னா, எச்சரிப்பாளர்னா யாரு? இவர்தான், அவரா ஷம்சுத்தீன் காசிமியா. சென்னையிலிருந்து வந்தாரு, விஷயங்களை எல்லாம் சொன்னாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு எச்சரிக்கையாளர் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டதை தானாக இங்கே விளக்குகிறார். அவர் என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆனை தவறாக ஓதக்கூடியவரா இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை குர்ஆனை தவறாக ஓதக்கூடியதான இவர் மீது இவர் சுமத்தி இருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம்! இதுல வேற என்னன்னா, நம்ம காசு வாங்குறதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுறார். இவர் இந்த குர்ஆனை தவறாக ஓதுறதுக்கு காசு வேற கொடுக்கறாங்க. காசு வாங்காம இருக்கிறத பெருமையா பேசுறாரு. அப்புறம் பாருங்க, அந்த அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தில் குர்ஆனில் வருகிறது, வகுல்னா மா நஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர். நாம சொன்னோம், அப்படி ஒன்றும் அல்லாஹு தாலா இறக்கல அப்படின்னு நாம சொன்னோம். அல்லாஹு தாலா அவங்கள பார்த்து சொல்றான், இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர், நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னு இவங்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான். அந்த இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர் இருக்கிறத இவர் என்ன ஓதுறாரு தெரியுமா? இன் ஹுவ இல்லா ஃபீ லலாலின் முபீன், அவன் நிச்சயமாக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்றார். அந்த மலக்குமார் சொல்லுவாங்க, கால ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் நதீர் காலு பலா ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء இன் ஹுவ இல்லா ஃபீ லலாலின் முபீன். எப்படி இருக்கு? எங்க போகுது அர்த்தம்? நீங்கள் இந்த காஃபிர்களை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்கள் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னதை மாற்றி அவன் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான். அவன்னா யாரு? ஆராய்ச்சிக்கு போனா விபரீதமாக மாறும். அப்புறம் சூரத்து அன்ஆமின் 59வது வசனம், வமா தஸ்குத் மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, எந்த ஒரு இலையும் விழவில்லை, அல்லாஹு தஆலா அதை அறிந்து விட்டு அல்லாமல் இருக்குது. இவர் எப்படி ஓதுறாரு தெரியுமா? வமா 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 தஸ்குத் மின் வரகத்தின், ஒரு மரத்திலிருந்து இலை கீழே உதிர்வதாக இருந்தால் கூட இல்லா பி மஷியத்தில்லா, வமா தஸ்குத் மின் வரகத்தின் இல்லா பி மஷியத்தில்லா, எந்த ஒரு இலையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டல்லாமல் விழவில்லை. நாட்டத்தை கொண்டுதான் விழுது. ஆனா குர்ஆன் வசனத்தை மாற்றுவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம்? அப்புறம் பாருங்க, சூரத்து தகாபுன், சூரத்து தகாபுனுடைய 11வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ் அப்படின்னு இருக்கு. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ் இருக்கு. வேற என்ன ஓதுறாரு தெரியுமா? வமா துஸீபு மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தான் அனுப்புறான், ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் லேசாக்குவான் இன்ஷாஅல்லாஹ். வமா துஸீபு மின் முஸீபத்தின், மா அஸாபான் இருக்கிறத வமா துஸீபு அப்படின்னு ஓதுறாரு.
இப்படி 10 வசனங்கள் 2 மணி நேர சொற்பொழிவில் 10 குர்ஆன் வசனங்களை தப்பாக ஓதி இருக்கிறார். 2 மணி நேரத்தில் 10 வசனங்களை தப்பாக ஓதினார்னு சொன்னா பல வருஷங்களா மக்கா மஸ்ஜிதுடைய மிம்பரில் இருந்து இவர் சொற்பொழிவாற்றுகிறார். எத்தனை வசனங்களை தப்பாக ஓதி இருப்பார். பல ஊர்களில் இவர் பயானுக்கு போறாரு, எத்தனை நூற்றுக்கணக்கான வசனங்களை இவர் தப்பாக ஓதி இருப்பார். இவரை ஒரு மார்க்க பிரச்சாரமாக ஏற்றுக்கொள்வதும் இவரை ஒரு பள்ளிவாசலின் இமாமாக வைத்துக் கொண்டிருப்பதும் தமிழகத்தின் முஸ்லிம்களுக்கு அவமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்கிற வசனத்தை தப்பாக ஓதினது. அவராக உருவாக்குற வசனமும் இருக்குது. ஒரு இடத்துல சொல்றாரு லியலாஇ கலிமத்தில்லாஹ், அல்லாஹ் சொல்றான். லியலாஇ கலிமத்தில்லாஹ் அல்லாஹ் சொல்றான். அப்படி நாங்க அல்லாஹ் எங்க சொல்றான்? குர்ஆன்ல எங்க சொல்றான்? லியலாஇ கலிமத்தில்லாஹ் எங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா? இது ஒரு பக்கமா, இது குர்ஆனுடைய விஷயம். ஹதீஸ்ல பாருங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த அளவுக்கு ரோஷம் கொள்றீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உங்களை விடவும் ரோஷக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அரபி வாசகம் வல்லாஹு அகியரு மின்க அப்படின்னு வரும். வல்லாஹு அகியரு மின்க, அல்லாஹு உன்னை விடவும் ரோஷக்காரன் வரும். இவர் அகியரு என்ற வார்த்தைக்கு வல்லாஹு அகர்ரு மின்க, வல்லாஹு அகர்ரு மின்க யா ஹாலித், ஹாலிதே அல்லாஹ் உன்னை விட ரோஷக்காரன். அகருன்னா பிரகாசமானவன் அர்த்தம். உன்னை விட ரோஷக்காரன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பிரகாசமானவன் உள்ள அர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தையை சொல்றார். அரபி ஞானத்தை பாருங்க, ஹதீஸ் ஞானத்தை பாருங்க. இவரே நமது மிகப்பெரிய இமாம்கள் அவுலியாக்கள் அவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் படிக்கக்கூடிய முறையில் அடுத்து வரக்கூடிய நிமிடங்களில் பேசுகிறார். என்ன தகுதி இருக்கு? அப்புறம் அரபி ஞானம், இது ஹதீஸ் ஞானம், குர்ஆன் ஞானத்தை பார்த்தோம். அரபி ஞானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னி பஈதுன், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். பக்கத்தில் என்ன? கரீபுன்னு சொல்றாங்க. பஈதுன்னா நான் தூரமாக இருக்கிறேன் அர்த்தம். இன்னி பஈது, நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன், நேர் ஆப்போசிட்டான அர்த்தம். இன்னி பஈத், நான் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். இதுதான் இவருடைய தகுதி. நம்ம புரிஞ்சு போச்சு இவர் எப்படிப்பட்ட ஆளு, இவருடைய கண்டிஷன் என்ன, இவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இனி வரக்கூடியதான ஒவ்வொரு பேச்சுக்களிலும் இந்த தரத்தை கொண்டவர் தான் பேசுகிறார் அப்படின்னு நாம புரிஞ்சிட்டு தான் ஒவ்வொரு காரியங்களையும் விளங்க வேண்டியிருக்கு. என்ன பேசுறார் பாப்போம். சிலைகளே, தெய்வமே, பாபாவே, நாதாவே, எங்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு இதுகள் கிட்ட கையேந்திட்டா இதுகள் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கு வேண்டித்தான் இவைகளை வணங்குறோமே தவிர சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. மக்கால உள்ள காஃபிர்கள் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம் அல்லாஹு தஆலா கிட்ட? சிலைகளே, தெய்வமே, பாபாவே, நாதாவே அப்படி நாங்க கூப்பிட்டு வணங்குறோம் இல்ல, இது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பதற்காகத்தான் யாரெல்லாம் வணங்குறோம்? சிலைகளையும் வணங்குறோம், பாபாவையும் வணங்குறோம், நாதாவையும் வணங்குறோம் அப்படின்னு மக்கா காஃபிர்கள் சொன்னாங்களாம். அப்புறம் முதல்ல வந்து சிலைகள் கிட்ட கேட்போம், அப்புறம் பாபாக்கள் கிட்ட கேட்போம், அப்புறம் நாதா கிட்ட கேட்போம், கொடி மரத்து கிட்ட கேட்போம், கொடி கிட்ட கேட்போம், மரத்திட்ட கேட்போம், கடைசியில போறது அல்லாஹ் கிட்டதான். இது எப்படிங்க தப்பு? இதைத்தான் மக்கத்து காஃபிர்கள் கேட்டார்கள். நியாயமா தானே படுது கேட்கிறார். சிலைகளே, தெய்வமே, பாபாவே, நாதாவே, எங்களை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு இதுகள்கிட்ட போய் கையேந்தி கேட்டா இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்காண்டி தான் இதை வணங்குறோமே தவிர இந்த சிலைகளுக்கு எந்த சக்தி இருக்குதுங்கிறதுக்காண்டி இல்ல, அல்லாஹ் தான் சக்தி உள்ளவன். முதல்ல வந்து சிலைகள்கிட்ட கேட்போம், அப்புறம் கொஞ்சம் மேல போன பாபாக்கள்கிட்ட கேட்போம், அப்புறம் நாதாக்கள்கிட்ட கேட்போம், அப்புறம் கொடி மரத்திட்ட கேட்போம், அப்புறம் கொடிட்ட கேட்போம், மரத்திட்ட கேட்போம், ஒவ்வொருத்தரையா கேட்டு கடைசி நாங்க போறது யார்ட்டு தான்? கடைசி யார்ட்டு தான் போறோம்? அல்லாஹ்ட்ட தாங்க போறோம். இது எப்படிங்க தப்பு? இதைத்தான் மக்கத்து காஃபிர்கள் கேட்டார். சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, குர்ஆன் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது,
ஹதீஸ் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எங்கே எந்த வசனத்தில் மக்கா காஃபிர்கள் நாதாக்களிடம் உதவி கேட்டார்கள்? எந்த வசனத்தில் பாவாக்களிடம் உதவி கேட்டார்கள்? ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும் இடங்களில் எல்லாம் அவர்கள் உதவி தேடினார்கள், அவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் அழைத்து பிரார்த்தித்தார்கள், அவர்கள் வணங்கினார்கள் என்று மக்கா காஃபிர்களை பற்றி சொல்லப்பட்டதெல்லாம் யாரை பற்றி? சிலைகளை பற்றி. பாருங்க, சூரத்து ஃபாத்திரின் 13-14 வசனங்கள். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர் இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும் வலவ் சமிஉ மஸ்தஜாபு லக்கும். நீங்கள் வணங்குகின்றதான அந்த சிலைகள் அவைகள் எந்த ஒரு காரியத்திற்கும் சக்தியுள்ளவைகள் அல்ல. நீங்கள் அவைகளை அழைத்தால் உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அப்படி செவியேற்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட பதிலளிக்க மாட்டார்கள் அப்படின்றது. இது யாரை பற்றி சொல்லப்பட்டது? இமாம் குர்துபி, ஏனைய முஃபஸ்ஸிர்கள் எல்லோருமே சொல்லக்கூடியதான கருத்துக்கள். நீங்கள் அழைக்கும் சிலைகள் உயிரற்ற ஜடங்கள், எனவே அவைகள் கேட்காது. இதுதான் அர்த்தம்னு எல்லா முஃபஸ்ஸிர்களும் சொல்றாங்க. சிலைகள் என்று தெளிவுபடுத்தி இவர்கள் சொல்லும் போது நாதாக்களை அழைச்சாங்க, பாபாக்களை அழைச்சாங்கன்னு சொல்றது ஒரு குர்ஆனில் செய்கின்ற ஒரு மோசடி அல்லவா? இதனால மக்களுடைய அகீதாவே சிதைக்கப்படுகிறது அல்லவா? ஆனா அந்த சிலைகளை பற்றி அல்லாஹு தஆலா கேட்காது, பதிலளிக்காது அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் அவுலியாக்கள், நாம நாதாக்கள்னு சொல்றோம் இல்ல, இந்த அவுலியாக்கள் இதே பண்புகளை கொண்டவர்களா? ஒருபோதும் இல்லை. அவுலியாக்கள் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் கேட்கிறார்கள், செயல்படுகிறார்கள், சஞ்சரிக்கிறார்கள், உதவுகிறார்கள். கேட்கக்கூடியவர்கள், சஞ்சரிக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் எப்படி உயிரற்ற ஜடங்களை போன்ற ஜடங்களான கற்களையும் சிலைகளையும் போன்றாக முடியும்? குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது சூரத்து தௌபாவின் 105வது வசனம், வகுலி அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். நபியே தாங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செயல்படுங்கள், உங்களுடைய செயலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முஃமின்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல்னா யாரு? வஃபாத்துக்கு முன்னாடி உள்ள ரசூல் மட்டுமா? அப்படி குறிப்பிடவில்லை, அப்படி பிரித்து பேசவில்லை, அப்படி வித்தியாசப்படுத்தி பேசவில்லை. ரசூல் வஃபாத்துக்கு முன்னாடி உள்ள ரசூலும் வஃபாத்துக்கு பின்னாடி உள்ள ரசூலும், ரவுலா ஷரீஃபில் இருக்கின்ற ரசூலும் உங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஸ்டாப் பண்ணல. வல் முஃமினூன், முஃமின்களும் பார்க்கிறார்கள். முஃமின்கள்னா யாரு? பிரிச்சு பேசினானா? உயிருள்ள முஃமின்கள்னு பேசினானா? வல் முஃமினூன அஹ்யான்னு பேசினானா? இல்ல, உயிருள்ளவர்களும் உட்படுகிறார்கள், இறந்தவர்களும் உட்படுகிறார்கள். அவங்க எல்லாம் கபர்ல இருந்து உலகத்தில் நடக்கக்கூடியதான நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இதை வலிமைப்படுத்தக்கூடியதான முறையில், உறுதிப்படுத்தக்கூடியதான முறையில் ஏராளமான ஹதீஸ்களும் உண்டு. அப்போ சிலைகள் கேட்காதுன்னு அல்லாஹு தஆலா சொன்னா, ஆனா வலிமார்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி, ரசூலை பற்றி அல்லாஹு தஆலா அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்ற. நிறுத்தவில்லை. சூரத்து ஜாசியாவின் 21வது வசனம், அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஸவாஅம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் ஸாஅ மா யஹ்குமூன். பாவங்கள் செய்பவர்கள் எண்ணுகிறார்களா, அவர்களை நாம் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்களை போன்று வாழ்க்கையும் மரணமும் சமமானவர்கள் ஆக்குவோம் என்று நினைக்கிறார்களா? நல்லடியார்கள், ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் சமமாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாதிரி பாவிகளுடைய நிலையும் ஆகும் என்று ஒருபோதும் அவர்கள் எண்ண வேண்டாம். ஸாஅமா யஹ்குமூன், அவர்களுடைய தீர்ப்பு மோசமாக இருக்கிறது. உலகத்தில் வாழும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அதிசயமான முறையில், எவ்வளவோ அசாதாரணமான முறையில் சஹாபாக்களுக்கு உதவினார்கள்.
கால் முறிந்த அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலை தங்களுடைய புனித கரத்தால் தடவிய போது நோய் மாறியது. இதே சக்தி அவர்களுக்கு வஃபாத்திற்கு பிறகும் உண்டு. வருவாங்க, உலகத்திற்கு வருவார்கள், தடவ முடியும். அதுதான் குர்ஆன் சொல்லுது. அவுலியாக்கள் அவர்களுக்கு உலகத்திற்கு வர முடியும். அதுதான் குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் இந்த மக்கா காஃபிர்கள் உதவி தேடியதான வணங்கியதான சிலைகளை போன்று ஜடங்கள் அல்ல. எவ்வளவு தெளிவான வசனம். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ண வேண்டாம், எண்ண வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லும்போது அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா அடித்து சொல்லும்போது அவர்களையும் இந்த சிலைகளையும் ஒற்றுமைப்படுத்துவது. மக்கா காஃபிர்கள் சிலைகளிடம் உதவி தேடினார்கள் என்று சொன்னால் அது மாதிரி தான் நாதாக்கள் கிட்டையும் பாவாக்கள் கிட்டையும் உதவி கேட்கிறது என்று ஒற்றுமைப்படுத்துவது குர்ஆனுக்கு முரணானது. அன்பான சகோதரர்களே, மக்கா காஃபிர்கள் உதவி தேடிய அந்த பொருட்கள் சிலைகளே தான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வசனங்கள் குர்ஆனில் ஏராளம் உண்டு. சூரத் அராஃபின் 195வது வசனம். அலஹும் அர்ஜுனை யம்ஷூன பிஹா. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இவர்கள் வணங்குகிறார்களே, இவர்கள் உதவி தேடுகிறார்களே, அந்த சிலைகளுக்கு அலகும் அர்ஜுனை யம்ஷூன பிஹா, அவர்கள் நடக்கின்றதான கால்கள் அவைகளுக்கு இருக்கின்றனவா? அம் லகும் ஐதி யப்திஷூன பிஹா, அவைகள் பிடிக்கின்ற கரங்கள் அவைகளுக்கு உண்டா? அம் லகும் ஐனி யுப்சிருன பிஹா, அவர்கள் பார்க்கின்றதான கண்கள் அவைகளுக்கு உண்டா? அம் லகும் ஆதானு யஸ்மஊன பிஹா, அவைகள் கேட்கின்றதான செவிகள் அவைகளுக்கு உண்டா? கால் இருக்கா, கை இருக்கா, கண் இருக்கா, செவி இருக்கான்னு கேட்கிறான். இது யாருக்கு தான் பொருந்தும்? சிலைகளுக்கு தான் பொருந்தும். நபிமார்களுக்கோ அவுலியாக்களுக்கோ ஒருபோதும் பொருந்தாது. நபிமார்கள் சஞ்சரிக்கிறார்கள், கால் இல்லாமலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிராஜுக்கு போகின்றதான சந்தர்ப்பத்தில் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் எல்லா நபிமார்களும் உண்டு. ஒவ்வொரு வானங்களை அவர்கள் தாண்டி செல்லும் போதும் ஒவ்வொரு வானங்களிலும் நபிமார்கள் இருக்கிறார்கள். இறந்தவர்கள், வஃபாத்தானவர்கள், மரணித்து போனவர்கள். புகாரியின் 349வது ஹதீஸ். கால் இருக்குதா? சஞ்சரிக்கிறார்கள். இவர்களும் சிலைகளும் ஒப்பாக முடியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சுகதாக்கள் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்தார்கள். அல் பிதாயத்து வன் நிகாயாவின் 9வது பாகம் 269வது பக்கம். வலிமார்கள். அல் பிதாயத்து வன் நிகாயா அங்கீகரிக்கப்படுகின்ற சரித்திர நூல். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் சுகதாக்கள் பூமிக்கு வந்தாங்கன்னு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறதா கேட்பாங்களா? புத்தி உள்ளவன் யாரும் கேட்க மாட்டான். இது சரித்திர சம்பவம், அங்கீகரிக்கப்படுகின்ற வரலாற்று நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப வலிமார்கள், நபிமார்கள் வஃபாத்தாகி விட்டாலும் அவர்கள் உயிருள்ளவர்கள் தான். இங்க இருந்து அமெரிக்கால இருக்கக்கூடியதான ஆள் கிட்ட நாம உதவி கேட்கிறோம், போன்ல பேசுறோம், குரலை கேட்கிறோம், சரி. அது கூட இல்லாம நெட் மூலமாக பார்க்கவும் இல்லை, சத்தத்தை கேட்கவும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனை போடுறோம். நம்ம ஊர்ல ஒரு பையனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டி இருக்குது, 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, உதவுங்கள்னு சொல்லிட்டு இன்டர்நெட் மூலமாக மெசேஜ் கொடுக்கிறோம். பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, தூரத்தில் இருக்கிறாங்க. அது ஷிர்க் அல்ல, அது குஃப்ர் அல்ல, அது தவறுன்னு யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை ஒரு சேவையாக அல்லவா செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்டிஷன்ல தான் அவுலியாக்களும் இருக்கிறாங்க. சிலைகளையும் அவர்களையும் ஒப்பிடுவது ஒருபோதும் சரியாகாது சகோதரர்களே. இது போன்ற ஷம்சுத்தீன் காசிமிகள் இதெல்லாம் பழைய கருத்து, புதுசா எதையும் பேசல. இது பல வருடங்களாக தமிழகத்தில் வஹாபிகள் எல்லாம் சொல்லி மக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அலுத்து போய் அதற்கு சுன்னத்து வல் ஜமாஅத் ஆலிம்கள் பதில் சொல்லி அவர்களும் அலுத்து போனதற்கு பிறகு இந்த இத்து போன கொள்கைகளை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார் மக்கா மஸ்ஜித். இவர்களுடைய தரம் என்ன, இஸ்லாமிய பார்வையில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு முத்தபிஉ சுன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லக்கூடியதான பதிலை கேளுங்கள். கான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா யராஹும் ஷிரார ஹல்கில்லா. அந்த ஹவாரிஜுகள் என்று சொல்லப்படுகின்றதான
இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக உருவான புதுமை கூட்டம் ஹவாரிஜிகளை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? வகால் இன்னஹும் இன்தலகு இலா ஆயாத்தின் நஸலத் ஃபில் குஃபார் ஃபஜஅலுஹா அலல் முஃமினீன். காஃபிர்களின் விஷயத்தில் இறங்கியதான வசனங்களை மூமின்களின் மீது வைத்தார்கள், மூமின்களின் மீது சுமத்தினார்கள். ஷம்சுத்தீன் காசிமி அதை தான் பண்ணிட்டு இருக்கார். சிலைகளை பற்றி சொல்லப்பட்டதான வசனத்தை, சிலைகளை வணங்கக்கூடியதான அந்த மக்கா காஃபிர்களை பற்றி சொல்லப்பட்ட வசனத்தை அவுலியாக்களிடம் அல்லாஹு தாலாவுடையவும் ரசூலுடையவும் அங்கீகாரம் இருக்கின்ற காரணத்தால் அவுலியாக்களிடம் உதவி தேடுகின்றதான என்ன உதவி, எந்த நம்பிக்கையில உதவி? இவர்களுடைய சக்தியை எல்லாம் அல்லாஹு தஆலா தான் படைக்கிறான், இவர்களுக்கு சுயமான எந்த சக்தியும் கிடையாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உதவி தேடக்கூடியதான முஸ்லிம்களின் மீது காஃபிர்களின் மீது இறங்கியதான வசனங்களை எல்லாம் வைத்து கட்டினார்கள். இது ஹவாரிஜிகளுடைய குணம், இது ஹவாரிஜிகளுடைய இழிவான கலாச்சாரம். அந்த ஹவாரிஜிகளை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா படைப்புகளில் கெட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களில் ஓர் அங்கம்தான் நமது மக்கா மஸ்ஜித் இமாமம் என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்ப நாம என்ன சொன்னோம்? மக்கா காஃபிர்கள் சிலைகளிடம்தான் உதவி தேடினார்கள், நாதாக்கள் கிட்டையோ பாவாக்கள் கிட்டையோ கேட்கல. அவங்களுடைய அந்த உதவி தேடுதலில் நாதாக்களையும் பாவாக்களையும் சேர்த்தது ஒரு பச்சை பொய், ஒரு பெரிய அராஜகம். அடுத்து நாம் என்ன பேசுறோம்னா, இப்படி மக்கா காஃபிர்கள் சிலைகள் கிட்ட கேட்டாங்க, அவங்க நாதாக்கள் கிட்டையும் பாவாக்கள் கிட்டையும் கேட்கலன்னு வைப்போம், கேட்கல, அது முடிஞ்சு போச்சு. நாம முஸ்லிம்கள் வஃபாத்தாகி போன அவுலியாக்களிடம் உதவி தேடுகிறார்கள். ரெண்டுமே உதவி தேடுதல் தான் என்ற அடிப்படையில் ரெண்டுமே ஒரே மாதிரி செயல்தான். அது ஷிர்க்குன்னா இது ஷிர்க்கு, அது குஃப்ருன்னா இது குஃப்ரு என்று ஒற்றுமைப்படுத்தி பேசுவது சரியல்ல. அப்படி பேசுறார். மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. முஜீபுர் ரஹ்மான் அறுத்தார் கோழி, அதுவும் கரிதான். முருகன் அறுத்தான் கோழி, அதுவும் கரிதான். பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்னு ஹலால் ஒன்னு ஹராம் இருக்குல்ல. பார்வையில் ஒன்றாக தெரிந்த காரணமாக உண்மையில் ஒன்றுதான் என்று நினைப்பவன் அறிவாளி அல்ல. அவர்களும் உதவி தேடினார்கள், இவர்களும் உதவி தேடுகிறார்கள். ரெண்டையும் ஒன்னாக்க கூடாது. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? இரண்டு வித்தியாசங்களை மட்டும் குர்ஆனின் அடிப்படையில் பேசுகிறோம். அந்த மக்கா காஃபிர்கள் சொன்னார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அந்த சிலைகள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்குவதற்காக நாங்கள் அந்த சிலைகளை வணங்குகிறோம். அடிச்சு பேசுறாங்க. நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்றாங்க. வெறும் உதவி தேடுதலோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த சிலைகளை இலாகுகள் என்று நம்புகிறார்கள். எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு வலியுல்லாஹுவை, எந்த ஒரு நபியுல்லாஹுவை, எந்த ஒரு ரசூலுல்லாஹுவை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்ல மாட்டான், நம்பவும் மாட்டான். உதவி தேடுகிறான். போலீஸ்காரங்கிட்ட உதவி கேட்கிறோம், ஃபயர் ஃபோர்ஸ் கிட்ட உதவி கேட்கிறோம், மருத்துவர் கிட்ட உதவி கேட்கிறோம், மனைவி கிட்ட உதவி கேட்கிறோம், ஆசிரியர் கிட்ட உதவி கேட்கிறோம். அதே மாதிரி ஒரு உதவி தேடுதல் என்ற நம்பிக்கையில் தான் கேட்கிறானே தவிர மக்கா காஃபிர்கள் சிலைகளை வணங்கியதை போன்று இவர்கள் வணங்கவே இல்லை. இது ஒரு வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் பாருங்க. அங்க கேட்கிறாங்க, அந்த காஃபிர்கள் கேட்கிறாங்க, அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். சூரத்து சாஃப்